ஆதியாகமம் 18. உஷ்ண வேளையில் ஆபிரகாமை சந்திக்க வந்தவர்கள் யார்? 3 புருஷர். உங்கள் கால்களைக் கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். யார் யாரிடம்? ஆபிரகாம் 3 புருஷரிடம். எத்தனை படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடச் சொன்னார்? 3 படி. மாட்டு மந்தைக்கு ஓடி ஆபிரகாம் பிடித்தது என்ன? ஒரு நல்ல இளங்கன்று. எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? யார் யாரிடம்? சாராள் தன் உள்ளத்தில். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? யார் யாரிடம்? கர்த்தர் ஆபிரகாமிடம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டிற்கும் கட்டளையிடுவது என்ன? நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். எதன் கூக்குரல் பெரிதாய் இருந்தது? சோதோம் கொமோரா. அந்த புருஷர் சோதோமை நோக்கி போகும்போது ஆபிரகாம் எங்கே நின்றான்? கர்த்தருக்கு முன்பாக. சோதோமில் இருந்த நீதிமான்களுக்காக ஆபிரகாம் விண்ணப்பித்த சரியான வரிசையை கண்டுபிடிக்கவும். 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள்.